இப்போ பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய KFC பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம இதை ஊற வைக்கிறதுக்கு கோல்டு வாட்டர் எடுத்துக்கணும். 2 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர் எடுத்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இது கூட 1 கப் மைதா மாவில் லைட்டாக உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே அது கூட நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா வீட்டில், அதை மிக்சியில் லைட்டாக அது மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கிரிப்ஸினஸ் வரும். அதுக்காண்டி நான் இப்போ 2மே எடுத்து வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸு, இது கார்ன்ஃப்ளெக்ஸ். இப்போ இது 2மே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க நல்லா தோல் சீச்சிக்குவோம். அப்படி இல்லைன்னா அருவாமனையில் கூட நம்மளால் நைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3மே நல்லா கட் பண்ணிக்கலாம், தோல் சீச்சிக்கலாம். நம்மள்ட்ட குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், 3யும் சீச்சாச்சு. இப்போ இது நல்லா கழுவிக்குவோம். நல்லா கழுவிட்டோம். இதை எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளாக்கில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரொம்பவும் மெலிசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம நீள வாக்கில் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். இதை கட் பண்ணோடனே நம்ம கோல்டு வாட்டரில் போட்டுடணும். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் மைதா கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோட சேர்த்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் பொரிக்கிற அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்க எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சு நல்லா அப்படியே தொடச்சிக்குவோம். அப்போ ஈரம் இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி கிளாத்தில் வச்சு போட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சிக்கணும். ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு தடவை உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு அது மாதிரி ட்ரை மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட லைட்டாக ஒரு பரட்டிக்குவோம். பரட்டிட்டு இப்படியே வச்சுக்கணும் சேஃபு. அப்போ தான் நமக்கு அந்த KFC மாதிரி வரும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸ் கூடயும் போட்டு ஒரு பரட்டிக்குவோம். அப்படியே பிரெட் க்ரம்ஸ் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம்.
வச்சிட்டோம். இப்போ இது ஒன்றுன்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது, ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போயே திருப்பி விட்டோம்னா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து விடணும். நமக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம். இது மறுபடியும் லைட்டாக கரண்டி வச்சு இந்த பக்கம் ஒரு திருப்பி விட்டுருவோம். இந்த நுரையெல்லாம் நமக்கு அடங்கினாதான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க நல்லா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நல்லா இது மாதிரி ஆயில் ஃபில்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா வடிகட்டிக்குவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி தட்டினோன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பண்ணுவோம். நல்லா போடையிலே எவ்வளோ சவுண்டு கரெக்ட் முறுக்குன்னு வருது பாருங்க. நல்லா கிரிப்ஸியாக பாருங்க. நான் ஃபஸ்ட்டு பிளேட் ரவுண்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே தட்டு பூரா காலி ஆயிடுச்சு. ஏன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்கு பாருங்க. இதே மாதிரி வீட்டிலே நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் இந்த மாதிரி அன்னன்னைக்கு உரிய எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்தி. இந்திராணி எப்படி இருக்கு ஸ்நாக்ஸு? மா கேஎஃப்சியில் வாங்கினோம்ல அதே மாதிரி அச்சஸில் அப்படி செஞ்சுருக்கீங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்நாக்ஸு. இதே மாதிரி டெய்லி செஞ்சு கொடுங்க. மிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாய்ஸ் மாறட்டும்.